அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விதமாக நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்றத வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் சூர்யா, கார்த்தி இது போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நடிகர்களாக இருந்தாலுமே எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர் மக்களை அதிக அளவில் பெருமையாக பேசுறதும் அந்த மொழி மேலே தான் அவங்களுக்கு அதிகமாக பற்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போலி வேடத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெறும் சினிமாலன்னு மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு நடிகர்களாகவே வளம் வந்துட்டு இருக்க காரணத்தினால தான் இவங்க பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா எனக்கு தெலுங்கு ஃபேன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருந்த ஒரு வீடியோ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறி கார்த்தி மேலே ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காக மாறி இருந்துச்சு. இது குறித்து சீமானிடம் கேள்வி எழுப்பிய போது நடிகர்கள் மொழி தாவுதல் அப்படின்றது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான், அவங்களுக்குலாம் மொழி பற்று இருக்க வாய்ப்பே இல்லை. அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம தமிழ் மொழி மேலே அதிக அளவில் பற்று கொண்டு இருக்காங்க. இந்த வரிசையில் ஏஆர் ரகுமான், சிம்பு, நடிகர் விஜய், ஜிவி பிரகாஷ் இது போன்ற நபர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ் மொழி மேலே உண்மையிலேயே பற்று கொண்ட சினிமா நட்சத்திரங்களாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க சூர்யா பார்த்தீங்கன்னா தற்போது பேசியிருக்கக்கூடிய ஒரு மேடையில் தமிழை குறித்து அதிக அளவில் பெருமையாகவும், அதற்கு பிறகு கேரளா, தெலுங்கானா பகுதிகளுக்கு போகும்போது கூட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் பேசாமல் தமிழில் பேசினதும், அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் மட்டுமே பேசினதும் அவர் ஒரு தமிழ் மொழி பற்றாளராக தற்போது காட்டி கொண்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் சூர்யா நடிப்புல வெளியாகி இருந்த விக்ரம் படம் அப்படின்றது சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு நடிப்பரக்கன் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்திருக்கு. இப்படி இருக்க செய்தியாளர்கள் சந்திப்பு பேசியிருக்க சூர்யா பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த படத்திற்கு சிறப்பு காட்சிகள் கண்டிப்பாக போட்டு காட்டப்படும் அப்படின்னும், முக்கியமாக யாருக்கு போட்டு காட்டுவீங்க அப்படின்னு நெறியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் ரொம்ப நாட்களாகவே அந்த சீமானவர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது நன்றி செலுத்தும் விதமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தை நான் சிறப்பு காட்சியாக சீமானுக்கு போட்டு காட்ட போறேன் அப்படின்றத சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நடிப்பில் வெளியாக போற கங்குவா திரைப்படம் அப்படின்றது முதல் காட்சியாக சீமானுக்கு போட்டு காட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீமானுக்கும் சூர்யாவுக்கும் கார்த்திக்லாம் செட் ஆகாது அப்படின்ற ஒரு பேர் போய் சூர்யா இந்த மாதிரி பேசியிருக்கிறது அப்படின்றது சீமானியை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே உங்களுக்கு அதிக அளவில் பற்று இருக்கு அப்படின்றத காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஒரு தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.